Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 8.1ல first sum பார்க்க போறோம். In triangle ABC right angled at B. அப்போ வந்து இதுல வந்து டயகிராம் எதுவுமே கொடுக்கல, நம்மளா தான் டிரா பண்ண போறோம். In right angle triangle ABCல B தான் வந்து என்னதான் ரைட் ஆங்கிள். அப்போ இங்கே வந்து என்னவா இருக்கும், B-ஆ இருக்கும், இங்கே AC இப்படி இருந்திருக்கு. ABயோட வேல்யூவே கொடுத்தாச்சு, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பிசி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, பிசி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி தெரியாது. அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஏசியை கண்டுபிடிச்சிக்குவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பித்தாகரஸ் தியரம் என்ன தியரம் இருக்குது, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் square of hypotenuse is equal to, அப்போ இது வந்து hypotenuse, so square of hypotenuse is equal to sum of the square of other two side. அப்போ AB square plus BC square இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடச்சிடும். இது வந்து hypotenuse, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், is equal to AB square னா 24 the whole square plus 7 square. 24 whole squareக்கு வேல்யூ என்னது, 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576ன்னு வரும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. அப்போ டோட்டலாக ஆட் பண்ண என்ன வரும், 625. அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 625. அப்போ 25 சென்டிமீட்டர் தான் என்னது, 2 times 25 மல்டிப்ளை பண்ணால் 625 கிடச்சிடும். அப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 25 சென்டிமீட்டர் அப்படின்னு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேல்யூலாம் கண்டுபிடிப்போமா. கண்டுபிடிச்சிட்டோன்னா இப்போ சைன் ஃபார்முலா தெரியும்ல நமக்கு. ஃபஸ்ட்டில் சைன் ஏ கண்டுபிடிக்கணும். சைன் ஏனா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சைன் ஆஃப் இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், கரெக்டா? அப்போ வந்து சைனுக்கு என்ன வேல்யூ வரும், பிசி பை ஏசி, கரெக்டாக பாருங்கள். சைன் வேல்யூக்குனா பிசி பை ஏசி. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஆப்போசிட்டாக வந்துடும். இது ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ்னால் பிசி பை ஏசி. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 7/25 அப்படின்னு கிடைக்கும். இதே வந்து காஸ் கண்டுபிடிக்கணும். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ என்ன வரும், ஏபி பை ஏசி. இங்கே பாருங்கள், ஏபி பை ஏசி. ஏபி பை ஏசினா 24 சென்டிமீட்டர் டிவைடட் பை ஏசி வந்து 25, கரெக்டாக? இப்போ சைன் சி இந்த ஆங்கிளை இதை ஆங்கிளாக வச்சுக்கிட்டு இப்போ செய்ய போகிறோம். இந்த இடத்துல ஆங்கிள் வந்துருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்ய போகிறோம். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், சைன் சி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏபி பை ஏசி. எப்படி வரும், இந்த இருக்குது பாருங்கள், இது ஆங்கிளாக இருந்தால் இதுதான் ஆப்போசிட் சைடு ஆயிரும், ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ்னு வந்துடும், சரியா? அப்போ இது வந்து சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். இதே சிக்கு வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ 7/25ன்னு வரும். ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருவோம், ஏபி பை ஏசியோட வேல்யூ என்ன இருக்குது, அதில் பார்த்தோன்னா 24 டிவைடட் பை 25. அதே மாதிரி காஸ் சியோட வேல்யூ வந்து பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு 7/25. அவ்வளோதான்.